நாயகாதரணோ சம்போ சம்போ நாயகாதரணோ ஐயாதியில் வேதம் பூசித்து ஆயிரத்தெட்டு ஆண்டது நாமும் முனைந்தேனே ஆதியில் வேதம் பூசித்து ஆயிரத்தெட்டு ஆண்டது நாமும் முனைந்தேனே பாதிமதியுடனே நீதிமதியும் வென்ற பாதிமதியுடனே நீதிமதியும் வென்ற மந்திரமாகவே வந்து பணிந்திட நன்மை விகிடம் தருகிடத்தோ நாயகாதரணோ அரசடி நாயகாதரணோ நாயகாதரணோ அரசடி நாயகாதரணோ சம்போ நாயகாதரணோ மரகுருபரணி வெற்றி வேளாமே முன்னறிந்துமான் மருகா சிறைகளெல்லாம் தோணே பாருவடைய முருகாங்கே குரவள்ளி மணவாளாங்கே செந்தூர்வேல் முருகாங்கே சிறுவனுக்கு வரம் தருவாங்கே வசலையார் மகனே போதண்ட நேருராமாங்கே குழந்தைக்கு வரம் தருவாங்கே அயோத்திய ஆண்டராமாங்கே ஹரிராமாங்கே அன்னை சீதை மணவாளாங்கே சீதையோட மணவாளாங்கே ஸ்ரீராமச்சந்திரே சிறுவனுக்கு வரம் தருவாங்கே அருள் புரிய வேண்டும் ஐயாவே அருள் புரிய வேண்டும் ஐயாவே அயோத்தி ராமர் ஐயாவே எங்கள் அயோத்தி ராமர் ஐயோ இளந்தோப்பு கரிசல் கோலாவே கரிசல் கோல நகரத்தேலை கருப்பசாமி ஐயாவே கலைஞருள வருவாய் ஐயாவே செப்பையில பிறந்த பிள்ளை தேவி வளர்த்த மகள் பிள்ளை அவங்க ரூபாவே சிறுவனுக்கு வரம் தருவாங்கே மரத்து சுடலையாவே முதல்வனுக்கு வரம் தருவாங்கே தாயான பேச்சி அம்மாவே இலக்கினி வரம் தருவாங்கே சினி மகாளிகே மணில வரம் தருவாங்கே இழுந்த அம்மாளே இழுந்த அம்மாளே விட்டருள வேண்டும் அம்மாவே ராய வீட்டிருக்க நானோ தொட்ட கத குறைகள் பாடகே கத குறைகள் பாடகே வரந்த ரூபாவே சில கதைகள் பாடகே வானே வந்த ரூபாவே சாமி கதைகள் பாடகே சாமிகள் பாடகே கருள வேண்டும் ஐயோவே அப்பனே கதை கருள வேண்டும் சாமி அயோத்தி மாம்பட்டணத்தில் வட்டணத்தில் அயோத்தி மாம்பட்டணத்தில் வட்டணத்தில்
அயோத்தி ராம பூமாவே மனைவியான சீதையத்தானே அன்னார் வளப்பதற்கு வேண்டி அமையோ அயோத்தி ராமபூமானவரோ ஐயோ வண்ணார் வளப்பதற்கு வேண்டி தான் மனைவி தர்ம பத்தினியானவள ஆமோ சுவாமியே 3 மாத கர்ப்பத்தோடு காட்டுக்கு வனவாசத்துக்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த வேளையிலே வால்மீக ரிஷியுடைய அரண்மனையிலே வளர்ந்து வரக்கூடிய காலத்தில அமையா அயோத்தி அரசபூமாவே அன்னை செய்த பெண்ணவள் வால்மீகரின் வனவாதியிலே அமர்ந்திருக்கும் நாளை 1 மாதம் 2 மாதம் மொத்தம் 3 மாதமாச்சு. சீதாதேவி பெண்ணாலே நல்ல மாதத்திலை முத்தாவேத்திடுமாவே முகத்தில்களை கொடுத்திடுமாவே நாடு நல்ல மாதமாச்சி மசக்கியதோர் மசக்கையானாவே நல்ல மாதமாச்சி கம்மள்ளம் தங்கடையாரோ நல்ல மாதமாச்சி கம்மள்ளம் தங்கடையாரோ நல்ல மாதமாச்சி சீதாதேவி பெண்ணவள் உடம்பு சூடுமானா நல்ல மாதமாச்சி முட்டாயிருப்போது மாதமாச்சி போல சுழலுவாளாவே 10 மாதம் முற்றும் பெற்றே பண்ணை சீதா பெண்ணவளும் ஆண்டவம் பகவான் அருளாளே அடிகொடியா வயருளைந்தே வயருளைந்தே ஆண் குழந்த பெற்றெடுத்தார் ஐயா வயருளைந்தே வயருளைந்தே ஒரு குழந்தை ஒன்ற பெற்றெடுத்தார் பெற்றெடுத்த குழந்தைக்குத்தான் பக்கம் வந்த பெண்கள் எல்லாம் குலவ ஓடுவாரா கூடி வந்த பெண்கள் எல்லாம் ஓடுவாரே கொடியதும் அறுப்பாரா பாட்டியே நீராட்டியே போடுவாரா ஓட்டுவாரா பிறந்ததோரே குழந்தைக்குத்தான் சிக்க நல்ல சிகப்பழக செந்தூருக்க பொட்டழக வங்கி நல்ல தலையழக வாடாமள்ளி நிறத்தழக சூழு நல்ல தலையழக தலையழகே சுருள நல்ல முடியழகே சூழு தலையழகே பிறந்ததோரு குழந்தைய தாவே அன்னை சீத பெண்ணவளோவே ஆராட்டி தாயகப்பள முதோட்டி ஆராட்டி
கப்பலமுதூட்டி நல்ல தொட்டிலீல நல்ல தொட்டிலே அவன் தலைமகளை வளர்ந்தவாரா அவனோ தலைமகன ஆமையோ தலைமகனானவனே வளர்த்து வரக்கூடிய காலத்தில் சுவாமியே அந்த அயோத்தி வாரிசு என்று ஆமையா அந்த வால்மீக ரிஷியானவர் வளர்த்து வருகிறார் வேளையில அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில சுவாமி அப்பந்தான் பார்த்தனா சீதாதேவியானவள் 16வது நாளையிலே வந்து குளித்து நீராட வேணுமென்று தலையிலே குடமெடுத்து தலையில் இட்ட எண்ணையோ பொன்னாக்கு மஞ்சளோடு குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு அப்பா வால்மீக ரிஷியே என்னுடைய பிள்ளையானதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்னை சீதை பெண்ணானவள் ஆற்றுக்கு நீராட வந்து விட்டார். அப்படி ஆட்டாங்கரைக்கு நீராட வருகிற ஓர் வேளையில சுவாமி அந்த ஆத்தாங்கர ஓரத்துல ஆமா என்னது இருக்கு என்ன இருக்கிறது இதே மாதிரி ஒரு ஆலமரம் பார்த்துக்கோ சரிதான். அந்த ஆலமரத்திலே வானர கூட்டமானது தன்னுடைய குட்டிகளை தூக்கி கொண்டு ஆமா கிளைக்கு கிளை அந்த பரமும் இந்த பரமும் விளையாடி கொண்டு இருக்கிறது. எப்ப வயிற்றுல வச்சுக்கிட்டு தாவுது. அப்படி தாவிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில என்னன்னா அன்னை சீதை பெண்ணானவள் அந்த வானரம் என்றால் குரங்கு ஏப்பா குரங்கு கூட்டங்கள் அந்த குரங்கு கூட்டங்களை பார்த்தான். ஆமா குரங்கு கூட்டத்தை பார்க்கிறா குரங்கு கூட்டத்தை பார்த்த உடனே என்ன செய்தா இந்த குரங்குக்கு இருக்க புத்தி கூட நமக்கு இல்லையே எப்ப 5 அறிவு ஜீவங்களா இருக்குமா அப்படியா இருந்தா அந்த குரங்குக்குள்ளேயே இருக்கக்கூடிய அன்பானது நமக்கு இல்லையே என்று வால்மீக ரிஷியானவர் வனத்திற்கு வந்தார். ஆமா வால்மீக ரிஷி வனத்துக்கு வந்த போது சுவாமி அப்பந்தான் பார்த்தார். வால்மீக ரிஷியானவரோ தவங்களை செய்தார். ஒரு மனுஷன தவம் இருக்கும் போதும் என்ன உறங்கும் போதும் ஆமா உசுப்ப கூடாது பார்த்துக்கோ. எப்போ உசுப்பவே கூடாது அது பெரிய தோஷம் பார்த்துக்கோ ஓடி தோஷம். அதனால அந்த அன்னை சீதை பெண்ணானவள் வால்மீக ரிஷிக்கு தெரியாமல் அந்த குழந்தையை எடுத்து வந்தான். ஆமா அப்படி எடுத்து வருகிற வேளையில என்னன்னா வால்மீக ரிஷியானவரோ தவத்தை விட்டு முளைத்து பார்க்கும் போது ஆமா தொட்டில காணும் இல்லையா எப்ப குழந்தைய காணுமே ஆகா இது அயோத்தி வாரிசு அல்லவா. ஆமா அதனால என்ன இந்த ஒரு குழந்தையே ஆமா நாமல் என்ன பதில் சொல்வோம் என்று ஆமையா அந்த ஹரிராமனுக்கு என்ன பதில் சொல்வோம் என்று ஆமோ ஞானத்தால் அறிந்து பார்த்தால் சீதாதேவி வருவதற்குள்ள ஆமையோ எப்படியாவது நாமனுக்கு குழந்தையை விரைவி செய்ய வேண்டுமென்றே வேண்டுமென்றோ பிள்ளை கையிலெடுத்து கையிலெடுத்தோ தொட்டில போடுவாரே தெப்ப புள்ள கையில் எடுத்து ஐயா தெப்ப பிள்ளையும் கையில் எடுத்து கருட மந்திரத்தை உபசரித்தார். கருட மந்திரத்தை உபசரித்து அந்த வால்மீக ரிஷிய வருவான். வால்மீக ரிஷிய வருவான். ஐயா தொட்டில கொண்டு தானே போடுவாரே உபசரித்தே
பானையிலே போட்டும் போது அந்த அயோத்தியுடைய வாரிசுக்கு போன்ற அழகான ஒரு பாலகன் பிறந்தான் அன்னை சீனா பெண்ண வேளும் அன்னை சீனா பெண்ண வேளும் வாத்திலே நீராடி அரண்மனைக்கு வாராரே வருகிற ஒரு வேளையில தம்பாக்காரே ராம பிள்ளைய போல இங்க ஒரு பாலகர் இருக்கும். அப்ப இது யாரு, யாரோட குழந்தையா இருக்கும் என்று வால்மீகி ரிஷியானவரிடத்திலே கேட்ட போது பார்த்தார். வால்மீகி ரிஷியானவர் என்ன சுவாமியே நடந்த விவரமானதை எடுத்து சொன்னார். ஆமா நீங்கள் உங்கள் குழந்தையை தூக்கி சென்று விட்டது அடியனுக்கு தெரியாதம்மா. அதனால உங்கள் அயோத்திக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இந்த தெப்ப பிள்ளை முடிந்து போட்டு அதே பாலகனை போல் நான் ஒரு பாலகனை விரைவி செய்தேன் என்றார் என்று வால்மீகி ரிஷியானவர் சொல்ல, ஆமா அதற்கு என்ன ஐயா, நானும் அந்த குழந்தையே பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்துவாரேன் ஆமா என்று 16வது நாளையிலே பேர் நாமம் கொடுக்கார். எப்படி சுவாமி, எப்படி பேர் கொடுக்கார் தெரியுமா? ரெண்டு பிள்ளைகளையும் ஒண்ணு போல கூப்பிட்டா எப்படி அழைத்தா வருவாங்க? எப்படி எப்படி பேர் கொடுக்கணும்? அப்படியா, என்ன பேர் கொடுக்கலாம் கேட்டேன். என் தம்பிங்க வாங்க கூப்பிடுவாங்க. ஒரே பேரை சொல்லி அழைத்தா இருவேரும் வர வேண்டும். மணிமாறம் கொடுக்கலாம், அப்படிலாம் கொடுக்க முடியாது. மணி ஒருத்தன் மான ஒருத்தன், வேற என்ன பேரு கொடுக்கலாம்? வேற சொரி முத்து கூப்பிடலாம். அது எப்படி? ஒருத்தன் பேரு சொரி, இன்னொரு பேரு முத்து. ஒருத்தன் பேரு சொரி, ஒருத்தன் பேரு முத்து. தர்மலிங்கம் கொடுக்கலாம். தர்மலிங்கம், ஓ தர்மலிங்கம். ஆமாண்ணா கருமேனி கொடுக்கலாம். ஒருத்தன் பேரு காரு, ஒருத்தன் பேரு மேனி. வேற எப்படி கொடுக்கலாம்? வேற நம்ம சங்கர்ராஜ் கொடுக்கலாம். அப்படியா? ஆமா. நல்ல பேரா சொல்லுப்பா. நம்ம வெங்கடேஸ்வரம் கொடுக்கலாம். அது எப்படி? வெங்கடேஸ்வரங்க. நல்ல பேரா சொல்லு. லவ குஜமன் கொடுக்கலாம். லவ குஜமனா? குஜலவன் கொடுங்க. ஐயா லவ குஜமன், லவ குஜமன், லவ குஜமன். முக்காலும் 3 நேரம் பெயர் கொடுத்தான். ஐயனே லவ குஜமன். என்று சொல்லியே அந்த வால்மீகி ரிஷியானவரோ பெயர் கொடுத்தார். அப்படி பேர் பெற்ற லவகுஜவன் தம்பி 2 பேரும் ஆனந்தம் வளர்த்துவாராங்க. 1 வயதுமாச்சே ஐயனை 2 வயதா. அப்படி 3வது வயதாலிலே குடியிறக்கி காது ஊத்தி லவகுஜமன் பாலனை கால கம்மலேட்டோம். ஆடு நல்ல வயதும் ஆச்சி நடந்து விளையாடுவாரும். 5 வயதும் ஆச்சி அறிவில் கல்வி படித்து வாராங்க. 6 நல்ல வயதாச்சி அரைச்சுமடி பேச்சுமடி. 7 வயதாச்சி பாடம் எழுதுவாரோ. 8 வயதுமாச்சி பாடம் எழுதுவாரோ. 9 வயதுமாச்சி வாழையது எழுதுவாரோ. 12 வயதுக்குள்ள
நவகுமாரம் வாழகனோ நவகுயவன் வாழகனோ படகளையும் நான் படித்தானே இருவரும் மகளையும் அவனில் அவக்குயவன் பாலகன் இருவேரும் 12 வயதுக்குள்ளே மலைகளைகளெல்லாம் தான் படித்தார்கள். ஆமோ சுவாமியே. ஏற்றம் குதிரை ஏற்றம் ஆமா வாழு வித்த போரு வித்த வில்லு வித்த சிலம்பு வித்த அழகு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் அழகு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் படித்தார். குரலி வச்செல்லாம் படித்தாரு. அப்படி படியாத பாடம் இல்ல. ஆமா குறிஞ்சி நன்னூல் ஆமா சீவக சிந்தாமணி சரிதா எல்லா பிரகாச பானங்களையும் படித்தார். எப்ப புறநானூறு அகநானூறு சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி அத்தனையும் படிக்காரு. எல்லா பாடங்களையும் படித்து அவர் அறிவிலே அறிஞரானா கல்வியிலே கவிஞனானா. ஐயோ அவர் இருக்கக்கூடிய வேளையில சுவாமியே அயோத்தியாபுரி பட்டணத்திற்கு சீதாதேவி என்னைக்கு வால்மீகி ரிஷியுடைய மனத்துக்கு வந்தாலோ இருந்து அயோத்தி மாநகரத்துல மழையே இல்லை. ஏப்பா பெரிய ஒரு பஞ்சம். பஞ்சமனா பஞ்சம். ஆமா அவ்வளோ பெரிய பஞ்சம் பார்த்துக்கோ. பஞ்சமா இருக்கு. அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்திலே மழை இல்லாமல் ஆமா ஹரிராமபுமானவரோ சரிதா ஒரு அஸ்வமத யாகமானதை வளர்க்கணும். அஸ்வமத யாகம்னா என்னது இல்ல என்னென்ன அதுதான் ஒரு வெள்ள குதிரை பார்த்துக்கோ. அஸ்வமத குதிரையானதை ஆமா பிறவி செய்ய வேண்டும். சரிதா அதற்கு தர்மபத்தினியாகப்பட்ட தன் மனைவியான சீதாதேவி உடனே இருந்தால்தான் ஆமா அந்த யாகமானதை வளர்க்க முடியும். கண்டிப்பா முடியும். சீதையை வனத்துக்கு அனுப்பி விட்டார. ஆமா இனிமேல் போய் அழைத்தா வருவாளா? முடியாது இல்லையா? வரமாட்டாள். சரிதா அதனால ஆமா அந்த தர்மபத்தினியானவரை ஒரு தங்க செப்பு சிலை செய்ய வேணும். எப்ப தங்க பதுமையா உண்டு செய்தார். அப்படி எப்படி செய்தார்? என்ன அவர்கிட்ட கையில பயணமும் இல்ல காசும் இல்ல. சரிதா எதுவுமே இல்ல. அப்ப என்ன செய்தாங்க? என்ன செய்வாங்க? என்ன 56 தேசத்துல உள்ள தங்கத்தையும் ஆமா பொன் பொருளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சீதையே போல ஒரு ஆமா தங்க பதக்கமானதை உண்டு பண்ணாங்க. எப்ப தங்க பதுமையை செய்தார்கள். அப்படி பதுமையானதை செய்த போது அந்த அன்னை சீதை வெண்ணானவளானவளை ஒருவர் சிலை அமைத்து வைத்தார் ராமபூமான். அப்படி ராமபூமானவரோ உருவ சிலை அமைத்து வைத்த போது என்ன செய்தாங்க? என்ன வால்மீகி ரிஷியானவர் இதை அறிந்தார். அறிந்து கொண்டார். சீதாதேவி அம்மா தர்மபத்தினியே உங்கள் கணவனாகப்பட்ட ஹரிராம பூமானவரோ உங்களுடைய தங்க பொற்சிலையானத அயோத்தியாபுரி பட்டணத்துல அஸ்வமத யாகமானதை வளர்க்க வேண்டும் என்று செய்து வைத்திருக்கார்கள். அங்க நீங்க உடல் மட்டும் இங்கேயும் உயிரானது அங்கேயும் போய் இருக்குமாறு அடியனுடைய வேண்டுகொள்ளம்மா என்று கேட்டார். அதற்கு என்ன இதோ நான் போகிறேன் என்று ஹரிராமனுடைய அரண்மனைக்கு அந்த தர்க்க பன் சிலையிலே வந்து சீதாதேவியானவள் வந்தமர்ந்தார். அவர் அளந்த வந்த போது சுவாமி விஸ்வாமித்திரரை வரவழைத்து யாகமானதை வளர்த்தார். வளர்த்து வருகிறார். அப்படி யாகமானதை வளர்த்து வருகிற வேளையில என்ன செய்கிறார்? அந்த யாக வெப்பமானதுக்கும் தங்க பொருள் சிலையானதை பார்ப்பதற்கும் ஆமா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கிறது? சீதாதேவியே நேர்ல வந்தது மாதிரி இருக்கு. அவளே நேர்ல வந்தது மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்த உடனே என்ன அந்த ஹரிராம பூமானவரோ ஒரு கிண்ணத்துல குங்குமத்தை எடுத்து சீதாதேவியுடைய நெத்தியிலே வைத்தார். எப்பா திலகமிட்டார். அப்படியே சீதையுடைய பொருட்சிலையை கட்டி அமைத்தார். ஆமா அமைத்த வேளையில என்ன சுவாமி விஸ்வாமித்திரரானவரோ யாகத்தை வளர்க்க அந்த யாகத்திலே இருந்து ஒரே அஸ்வமத யாகமது பிறக்குதையும் அஸ்வமத என்றாலே வெள்ள குதிரை பார்த்துக்கோ. சரிதான்
அந்த வெள்ள நல்ல குதிரையாது யாகத்தில பிறக்குதையும் யாகத்தில பிறக்கும் போது ராமபூமாக செப்பு நல்ல பட்டைய செப்பு பட்டயத்துல என்ன எழுதுதாங்க அப்பா என்ன 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 எழுதுதாங்க சொல்லு பாப்போம் இந்த குதிரை எந்தெந்த நாட்டுக்கு போகும் இந்த குதிரையானது எந்த எந்த நாட்டுக்கு போகுதோ அத்தனைக்கு இந்த அத்தனை நாடும் அயோத்திக்கு சொந்தம் சரிதான் அப்படி இல்லையாட்டி இந்த குதிரை யாரு இந்த குதிரையை யார் அடக்குகிறார்களோ ஆமா அவர்களுக்கு இந்த அயோத்தி சொந்தம் ரெண்டையும் செய்யலன்னு வை ஆமா அந்த தேசமும் எங்களுக்கு சரிதான் அவர்கள் எங்களுக்கு பொற்காசு தர வேண்டும் என்றார் ராமபூமா சரிதான் குதிரையினுடைய பின்னாலே ஆமா குதிரையானதை முன்னாலே அனுப்பி வைத்து குதிரைக்கு பின்னாலே ஆமா யார் யாருடைய படைகள் எல்லாம் அனுப்புதார் ராமபூமா யாரு சுவாமி வாடா தம்பி பரதா வாடா தம்பி பரதா குதிரைக்கு தம்பினாலே படைகள் அனுப்பி வைத்தார் படைகளையும் குதிரைக்கு அனுப்பி வைத்தார் லட்சுமணன் படைகளையும் குதிரைக்கு பின்னால் அனுப்பி வைத்தான் லட்சுமணன் படைக்கு பின்னால் லட்சுமணன் படைக்கு பின்னால் ராமர் படை வருகோதையா வருகோதையா அயோத்தி ராமர் படை கோதையா வருகோதையோ லட்சுமணன் படைக்கோ பின்னாலே ஹரிராமன் பட வருகோதையா நாலு பேர்களுடைய படைகளும் முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருக்கிறது வருகிறதோர் வேளையிலே என்ன சுவாமியே என்ன செய்கிறார் தெரியுமா என்னன்னா அந்த லவனும் விஜயவனும் என்ன செய்கிறார்கள் ஏ அம்மா சீதாதேவி சீதாதேவி நாங்கள் படைத்ததோர் படிப்பை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு போய் வனவாசம் சென்று காட்டிலே சென்று அதை கற்று கல்வி கொள்ள போறோம் என்றார். அப்படியே இருவேரும் சொன்ன போது எனக்கு வாத்தி வாரம் கொடுத்திடம் வழியணிப்பே வழியணிப்பி அம்மம்மா கொடுத்திடமா எம்மா வழி அனுப்பி எம்மா போக வரோம் கொடுத்திடமா சீதாதேவி சொல்லி பிடமா புத்தி சொல்லி பிடமோ ரெண்டு பேரும் கண்மணியே நீங்க போங்க உங்களை வேண்டாம்னு சொல்லலையப்போ ஓர் வனத்துக்குள்ள யானை புலி கரடி யாழி எதெல்லாம் இருக்கோ தெரியலையப்பா. அதனால தலைக்கு மேல ஒரு ஆபத்து வந்து விட்டதையானா ஆமையோ இந்தாங்க சக்தி பானத்தை அம்மா நான் தருகிறேன். அம்மா அதாவது தலைக்கு மேல வெள்ளம் வந்தாதான் அந்த பானத்தை நீங்கள் போட வேண்டும். அதுக்கு மேல ஒரு ஆபத்து வந்தா உபயோகிக்க வேண்டும். அதற்கு அப்பால நீங்க அதை எடுக்க கூடாது, அதை உபசாரம் பண்ண கூடாது என்றார் சீதாதேவி. அப்படியே வாத்தி வரங்கள் வாங்கி விட்டு அந்த
அண்ணன் தம்பி 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க வருவாரான் அயோத்தி நாடு பக்கம் அயோத்தி காடதற்கோ அயோத்தி காடதற்கோ 2 குழந்தைகளும் அருகுதையாமையோமே 2 குழந்தைகளும் அயோத்தி காட்டுக்குள்ளாக வருகிற வேளையில ஹரிராமபுமானுடைய படைகளானது வருகிறது. சீதாதேவியானவள் பிள்ளைகளை எப்படி சொல்லி வளர்க்குதா? ராமபுமான் தான் தகப்பன் என்றும் தெரியாமல் தான் தாய் தான் சீதாதேவி என்றான் தெரியாம அதான் ஒரு வண்ணார் வளப்பத்துக்கு உங்க அந்த ராமபூமான் பெயரை சொல்லி வண்ணார் வளப்பத்துக்கு வேண்டி தர்மபத்தினியான சீதாதேவியை வனவாசம் அனுப்பி வைத்தார் என்று அதே பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறார். அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அந்த ஹரிராமச்சந்திர பூமானவருக்கு தான் தாய் என்றும் தான் தகப்பன் தான் ராமபூமான் என்றும் தெரியாமலே பிள்ளைகளுக்கு வளர்த்து வருகிற வேளையில ராமனுடைய அந்த அஸ்வமதையாக வெள்ள குதிரையானதை பார்த்தால் வெள்ள குதிரையை பார்த்த உடனே அடே தம்பி பிடித்து கெட்டுடா குதிரையை கல்வான மரத்துல கெட்டு என்று சொன்ன போது ராமனுடைய குதிரையா கடிவாளத்தை பிடித்து கல்வான மரத்திலே பிடித்து கட்டி வைத்தார். முதல்ல யார் படைகள் வருகிறது? யார் வர்றா? பரதனுடைய படையானது வருகிறது. எப்பா பரதாழ்வார் படம் வருது. ஏ குதிரையை யாரடா கட்டி வைத்தா? யாரு என்று கேட்ட உடனே பிள்ளைகளானது நாங்கள் தான் கட்டி வைத்தோம் என்று ராமபூமானுடைய தம்பியாகப்பட்ட பரதாழ்வாரிடத்திலே சொன்னார். ஏ நீ யாரப்பா? என்ன நீ யாரு என்று கேட்டா, ஆமா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எந்த தேசம்? உங்க அம்மா பேரு என்ன? உங்க அப்பா பேரு என்ன? ஆமா பிள்ளைகளை பார்க்கும் போது நம்ம அண்ணன் முகச்சாரை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. எப்படியா இருக்கிறாங்களா 2 குழந்தைகளும்? ஏ தம்பிமார்களே, உங்க அம்மா பேரு என்ன? எங்க அம்மா பேரு சீதா தேவி. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு தெரியாதுன்னு வால்மீகி ரிஷி என்று சொன்னார். வால்மீகி ரிஷியா? அப்ப நம்ம மனைவி நம்ம அண்ணிய போல ஆமா வேற யாரும் இருப்பார்களோ என்று சரிடா குதிரையை யாரு கட்டி வைத்தா? கட்டி வைத்தோம். நாங்க வைத்தோம். அதற்கு என்ன இப்போ? ஆமா குதிரையை அடைத்து விடுங்கடா சின்ன பையனுக்கா அப்படின்னா. சரிதா. ஐயோ நாங்க யாரு என்ன விசாரிச்ச? ஆமா ஏ முதல்ல நீ யாருப்பா? நீ யாரா? நான் தான் ஹரிராமச்சந்திரனுடைய தம்பி. என் பேரு தான் பரதாழ்வா. அவன் செண்டு மாதிரி போறான். அந்த ராமபூமான் நீ தானா? ஆமா ராமபூமான் தம்பி நீங்கள் தானா? ஆமா ராமனுங்க வருவது வரைக்கும் எங்களுடைய குதிரையானதை அவுக்க விட மாட்டோம் என்று இருவேறு பரதன் படைக்கும் ஆமா பாலகனுடைய படைகளுக்கும் யுத்தங்கள் ஏற்படுகிறது. ஆமையோ அப்படி யுத்தங்கள் ஏற்பட்ட போது என்ன சுவாமியே அவரையும் சக்தி பானத்தை கொண்டு போய் மாய்த்தார். ஆமா அப்படியே முகச்சையாக படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆமையா அதற்கப்புறம் யார் படை வருகிறது? சத்துருக்கன் படை வருகிறது. சத்துருக்கர்களை அடக்கியவர் சத்துருக்கன். அப்படி சத்துருக்கள் படையானது வருகிறது. அம்மா ஏ பாலர்களா, என்ன குதிரையை யாரா பிடிச்சு கட்டி வச்சா? நாங்கதான் கட்டி வைத்தோம். நாங்கதான் கட்டி வச்சோம். ஆமா நீ யாரு? ஏப்பா நான் தானே ஸ்ரீராம பூமா தம்பி. நான் யாருங்கிறது இருக்கட்டும்பா, நீ யாரு என்று கேட்டார். அம்மா ஏ தம்பி பாலர்களா, என்ன உங்க அம்மாவோட பேரு என்ன? உங்க அப்பாவோட பேரு என்ன? சத்துருக்கன் கேட்ட போதோ தாரே பாலர்களோ தாயான சீதையாமல் எங்க அப்பாவும் வால்மீகியோ
தாய் சீதங்கா. ஆமா அப்பா வால்மீகி ரிஷிங்க. இப்ப யார் பெத்த பிள்ளையோ? யாரு பெற்ற பிள்ளையோ சரிதா. ஆனா பையனை பார்க்கும் போது நம்ம அண்ணன் முகச்சாடையை முடிச்சு வச்சிருக்க அப்படியே இருக்கா. சரிதா. தம்பி குதிரை யாரடா கட்டி வச்சா? நாங்கதான் கட்டி வச்சோம். அது நாங்க தான் ஐயா கட்டி வச்சோம். சரிதா. குதிரையை அவுத்து விடப்பா என்று கேட்டார். அவுத்து விட முடியாது. அம்மா அதுல என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கிறது? ராமனுடைய குதிரையானது இந்த அஸ்வமத குதிரை. ஆமா இது இங்க வராம ராமன் இங்க வராமல் நாங்க குதிரையை அவுக்க போவதில்லை ஆமா என்று ஆமையா. அந்த ராமபுமான் தம்பியாகப்பட்ட சத்துருக்களிடத்திலே சொன்ன போது ஆமையா. ரெண்டு பேருக்கும் யுத்தமானது வந்தது. ஆமையோ. அப்படி யுத்தமானதை யுத்தம் வந்த உடனே என்ன சுவாமியே? சத்துருக்கள் படைகளையும் சக்தி பானத்தை போட்டு முகச்சையாக படுத்துக் கொண்டார். ஆமா அதற்கு அடுத்து யார் படை வருகிறது? யார் படம் வருது? அந்த இளைய நல்ல பெருமாளோ லட்சுமண பெருமாளோ அவர்கள் படைகளது வருகுதையா படைகளை வரவோதோ கண்டாரே லட்சுமண இளைய நல்ல பெருமாளோ அப்பா பாலர்களே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்லை கேளோ. எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் இங்கிருந்து இங்கு வந்தாய் இங்கோ வந்தாலே தாயினோட பேரும் என்ன பெரும் என்ன தகப்பனோட பேரும் என்ன? ஏன் நிப்பாட்டுங்கடா. என்ன என்ன ஆரவம் பூரா இததான் கேட்கான். அம்மா ரெண்டு பேரும் வந்தா அததான் கேட்டான். அம்மா ஒண்ணே இல்ல நிப்பாட்டாத. வாரவம் பூரா இததான் கேட்கான். சரிதா. இனி யாரு என்று கேட்டா ஐயா நான் தான் அப்பா பாலர்களே அயோத்தி தம்பிக்கு என் தம்பி. என் பேரு என்ன பேரு? இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள். அப்படியா? இனியன் தம்பி லட்சுமணா. உன் தம்பி பேரு லட்சுமணனா? தம்பியே இல்லையாண்டா அவனுக்கு? தம்பி இல்லையா? இளைய பெருமாளாகிய லட்சுமண பெருமாள் என்று சொன்னா என் தாயோ சீதாதேவி எங்க அப்பா வால்மீகி ரிஷி என்றார். அப்பந்தான் பார்த்தார். என்ன செய்தார்? என்ன செய்தார்? நம்ம அன்னையையும் இங்கதான் கொண்டு வந்து இந்த வனத்துலதான் கொண்டு வந்து விட்டோம். ஆமா அன்னியையும் இதே வனத்துலதான் கொண்டு வந்து விட்டோம். சரிதா. அன்னியை இதே வனத்திலே தான் கொண்டு வந்து விட்டோம். சரிதா. நம்மளுடைய அண்ணன் பிள்ளைகள் தான் இருப்பார்களோ சரி என்று வால்மீகி ரிஷியானவர் தாய் தகப்பன் என்று சொல்லுகிறார்களே. ஆமையோ எதுக்கு நமக்கு தேவை? ஆமா ஏ தம்பிமார்களே குதிரை அவசரியலா இல்லையா? உங்க அண்ணன் ராமர் இங்க வராமல் நான் குதிரையை அவுக்க போவதில்லை போ என்றார். இருவேறு படைகளுக்கும் யுத்தம் வந்தது. யுத்தம் வந்த உடனே சக்தி பானத்தை போட்டு லட்சுமணனுடைய படைகளையும் அடிச்சு சாய்த்தா. ஆமையா. அதற்கு அப்புறம் யாருடைய படை வருகிறது? யார் வருகிறார்? ஐயோ அவர்களோட வருகுதையா வனத்துக்கு தாங்க பாலர்களை கண்டார ஆமையா. அருமையா பாலர்களை சொல்லு சொல்லண்ணா குதிரை யாரு கட்டி வைத்தோடு போடண்ணா. நாங்க தான் கட்டி வைத்தோம். ஆமா அதுக்கு என்னப்போ என்ன இப்போ என்ன இப்போ சட்டு கூர்ந்து கவனித்து பார்த்தார் ஹரிராமபுமான். என்ன எப்படி கவனிக்கிறார்? எப்படி பார்க்கிறார்? ஆகா என்ன இது இந்த குழந்தை நம்மளுடைய முகச்சாடைய அப்படியே உரிச்சு வச்சிருக்க. எப்ப வச்சுரிச்ச மாதிரி நம்மள மாதிரியே இருக்கிறார்களே. ராமலமானியே இருக்கிறார்களே. ஆமா யாருன்னு பிள்ளைகிட்ட போய் கேட்போம். சரிதா என்று ராமபுமானவர் சொன்னார். ஆமா ஏவாரும் அப்ப பாலர்களை உங்க தாயினோட பேரும் என்ன தகப்பனோட பேரும் என்ன அம்மாவோட பேரும் என்ன அப்பாவோட பேரும் என்ன ராமபூமன் கேட்ட போதுவாங்க நாங்க
யாருங்க அது இருக்கட்டும், முதல்ல நீர் யாரு ஐயா என்று கேட்டார். ஆமா, நான் தான் அந்த அரியோத்திய ஆண்ட ஹரிராமச்சந்திர பூமான், நான் தான் ராமபூமான் என்றான். எப்ப நான் தான் ஸ்ரீராமங்காரு. பிள்ளைகள் பார்த்தது இருவேறும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தன்னால பேசி சிரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆமா, ஏ தம்பி, ஓ இவர் தான்டா ராமனா. ஆமா, ஏ தம்பி, ஓ இவர்தான் அயோத்தி ராமனா. சரிதான். தர்ம பத்தினியாகிய சீதாதேவியை அந்த 3 மாத கர்ப்பம் என்று அறியாமல் ஒரு வண்ணார் வச சொல்லுக்கு வேண்டி வனவாசம் அனுப்பிய ஆமா இந்த ராமன் சந்தேகம் பிடித்த ராமனாம் இவர்தான். அப்படி என்னடா நம்மளை பத்தி இப்படி நம்ம சீதாதேவிய வனவாசம் அனுப்பினது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமோ என்று கேட்டார். ஆமா, ஐயா, ஓ பாலர்களே, ஓ உங்க அம்மா பேர் என்ன? ஆமா, எங்க அம்மா பேரு சீதாதேவி. சரிதான். அப்ப இது நம்மளுடைய குழந்தை தான். ஆமா, உங்க தகப்பன் பேரு எப்பா வால்மீகி ரிஷி. வால்மீகி ரிஷியா? ஆமா, வேற யாருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது சரிதான். என்ற லவகுமார பாலர்கள் இருவேறவையோ. ஆமா, பாலர்களை இருவர்